முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பொதுவெளியில் பேசியது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இந்நிலையில் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைப்பில் பத்திரிகையாளர் லட்சுமி அவர்கள் இருந்திருக்கார். மேடம் வணக்கம். தற்போது முன்னாள் அமைச்சரினுடைய கருத்தை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யலாம். சி.வி. சண்முகம் பேசினது மிக கொச்சையான ஒன்று. இது ஒரு பிலோ த பெல்ட் காமெண்ட்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கடந்த தேர்தலிலேயே அதிமுக ஆராசா பேசினதுக்கு அப்போ பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய கண்டனங்கள், அவர் கேம்பெயின்ல நிறைய இடங்கள்ல கண்ணீர் சிந்தினாரு. எனக்கு ஆராசா இப்படி காமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் எழுந்தது. எல்லா தரப்புல இருந்தும் கண்டனங்கள் எழுந்தது. ராசா மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பெண் தலைவர் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு இப்படி ஒரு காமெண்ட்டை அவங்களுடைய அது ஒரு ராஜ்யசபா எம்பி பாஸ் பண்றாரு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லா தரப்புல இருந்தும் எழும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒண்ணு. ஒருவேளை அவர் அதை ஸ்லிப் ஆஃப் டங்னு சொல்லலாம், இல்ல தெரியாம பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இது மாதிரியான சொல்லும் போதே சொல்றாரு இது மாதிரியான காமெண்ட்ஸ் கூட வரலாம் அப்படின்னு. அதை ஏன் அப்படி சொல்லி காட்டணும்? கனவுகள் இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் ஏன் சொல்லி காட்டணும்? மக்களுக்கு நல்ல அதாவது முன்னேற்றத்துக்கான கனவுகளா இருக்கணும். நீங்க அப்படிப்பட்ட கனவுகளை போய் கேளுங்கன்னு ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதுதான தார்மீகமும் கூட. பொதுவெளியில இந்த மாதிரியான விமர்சனங்கள் குறிப்பாக அரசியல் மற்றும் திரைத்துறையில இருக்கக்கூடியவங்களை நோக்கி முன்வைக்கும் போது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறாதா? அதைத்தான் நான் சொல்றேன். ஆரம்பத்திலே அதுதான் குறிப்பிட்டேன். மாநிலங்களவை உறுப்பினர் அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட காமெண்ட்ஸ் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும் அல்லது அதற்கு எதிர்வினை என்னவாக இருக்கும்னு. அதுவும் குறிப்பா இனி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி ஓட்டு போட போறாங்க, இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு எப்படி அரசியல் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்றதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியில் அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள். அதுக்கு எல்லாமே பதில் தெரியாமல் தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல சண்முகம் போன்ற ஒரு மூத்த உறுப்பினர்கள் அல்லது இத்தனை காலம் அமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இது மாதிரியான காமெண்ட்ஸை பாஸ் பண்ணும்போது அது கட்டாயம் எதிர்வினை இருக்கதான் செய்யும், கண்டனங்களும் எழத்தான் செய்யும். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகம் முழுவதும் திமுக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை கே நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இந்நிலையில் விழுப்புரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசியிருந்தார். ஒரு நடிகையின் குறிப்பிட்டு அவர் பேசியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் பல்வேறு தரப்பினரும் தற்போது தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர்.